அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியதாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் காலைக்குரிய கிருபைகளை கொடுத்து, ஆண்டவருடைய வசனத்தை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து உங்களை ஆறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி நிலைநிறுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மற்றவர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். இப்படியா சொல்கிறது: இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த காலை வேளையில ஆண்டவர் ஒரு அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மரியாளை பார்த்து, மார்த்தாள் மரியாள் என்கிறதான சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீ விசுவாசிக்கும் போது, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த விசுவாசம் என்பது ஒருவேளை எப்படிப்பட்ட விசுவாசம் என்று சொன்னால், நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை, அதற்கான சூழ்நிலையே இல்லை. உலக பிரகாரமாக நம்ம நினைக்கிற காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். இங்க நடந்த சம்பவம், லாசரு என்பவன் மரித்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. அப்போ அந்த வீட்டு குடும்பத்தார் இயேசுவை பார்த்து கண்ணீர் வடித்து அழுகிறாங்க. அழுது சொல்றாங்க, ஆண்டவரே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒருவேளை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமே ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்வதற்கு எதுவுமே இல்லை, எல்லாம் என்னுடைய காலங்கள் கடந்து விட்டது, இனி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்த, உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய, ஆண்டவர் முடியாது என்று உலகத்தார் சொல்லுகிற காரியத்தை முடிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இயேசுவினுடைய வல்லமையை விசுவாசிங்க, ஆண்டவருடைய மகிமையை விசுவாசிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்க, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை காண ஆண்டவரே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.